வணக்கம் மக்களே. கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க, 111 பேர் காயமடைந்திருந்தாங்க. இதுவரைக்குமே விஜய் வந்து மக்களுக்கு நேரடியாக போய் ஆறுதல் தெரிவிக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்துகிட்டே வந்திருந்தது. அரசியல்வாதிகளும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 10 நாள் கழித்து, அதாவது கரூர் சம்பவம் முடிஞ்சு 10 நாள் கழித்து இப்போ வந்து விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தினர்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி வீடியோ காலில் பேசி ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போதைக்கு 21 குடும்பத்தினர்கிட்ட பேசியிருக்காருன்றத சொல்லியிருக்காங்க. வீடியோ காலில் ஆறுதல் தெரிவித்து, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் நானும் இருக்கிறேன், நானும் ரொம்ப மனம் வேதனை அடைகிறேன், நான் விரைவில் உங்களை சந்திப்பேன் அப்படின்றத அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இந்த வீடியோ கால் இவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன அரேஞ்ச்மெண்ட்னா, 3 நிர்வாகிகளை ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கெலாம் அனுப்பிச்சு, நீங்கள் இந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் உங்ககிட்ட வந்து வீடியோ காலில் பேசுவாருன்றதை சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் வீடியோ கால் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். என்ன வழக்கு அப்படின்னா, அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துறதுக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகளெல்லாம் வகுக்க வேண்டும், வகுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து பிரச்சாரம் இல்லை ரோட் ஷோ எதுவாக இருந்தாலுமே பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத வந்து இவர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது சம்பந்தமாக உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் மிகவும் கடுமையான கருத்துக்களை வந்து தாவிகாவிற்கு வச்சாங்க. அதை நம்ம எல்லாரும் பார்த்து வந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் நீதிபதி அவர்கள் வந்து இறந்து போன மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து இரங்கலை தெரிவித்து, தாவேக்காவினர் வந்து 2 பேரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றதையும் அவர் தெரிவித்து, விசாரணையை வந்து எஸ்ஐடி, அதாவது புலனாய்வு குழு கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. அதுக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்காக அஷ்ரா கார்க் அப்படின்றவரையும் வந்து நியமிச்சிருக்கிறாரு. எஸ்ஐடியை நியமித்து உத்தரவு போட்ட நீதிபதி செந்தில் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக மேல்முறையீடு மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. அதாவது தாவேக்காவை சேர்ந்த மூத்த தலைவரான ஆதவ் அர்ஜுனா அவர் தான் வந்து இப்போ மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். பாய் பாய்.